வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரியன் ப்ளஸ் ராகு கேது, சந்திரன் ப்ளஸ் கேது ராகு. உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க. கிரகண தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு பாருங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் கிரகண தோஷம் இருந்தால் அந்த திசா புத்தி வரும்போது மிகப்பெரிய ஒரு சோதனை, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு 50 வயசுக்கு மேல நம்மளுடைய செயல்பாடை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். மன கஷ்டமும் உடல் பிரச்சனையும் உண்டு பண்ணும். அது எந்த இடத்த பொறுத்துங்க, நம்ம அதை நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்களுடைய ஜாதகத்துல உதாரணத்துக்கு நான் இப்போ கன்னி லக்கணத்தை போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய ராசி கட்டம் இருக்கு இல்லையா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி இந்த 12 ராசி கட்டம் இருக்கும். அப்போ இது போல இந்த கோடு போட்டு ஒரு லா போட்டிருப்பாங்க. அதான் லக்கணம். அந்த லக்கணம் தான் 1ஆம் இடம். அப்படி நீங்க கணக்கு வச்சு, இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ரிஷப லக்கணத்துல இருக்கு அப்படின்னா 2ஆம் வீடு ரிஷபம். அப்போ ரிஷப லக்கணத்துல நீங்க பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கன்னி லக்கணம் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுப்போம். இந்த இடத்துல 7ஆம் இடத்துல சூரியன் பிளஸ் ராகு. இந்த சூரியனும் ராகும் இந்த ராசிக்குள்ள இருக்கும்போது அந்த கிரகண தோஷம் ஏற்படுது. இதே கிரகண தோஷம் தீவிரமா இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி பாக்குறது அப்படின்னா, இந்த ராசியில 3 நட்சத்திரம் இருக்கும். அப்போ நீங்க முடிஞ்சா நீங்க பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஜோதிடத்தை கொடுத்து எனக்கு அந்த தோஷம் கடுமையா இருக்கா, இருந்தா நீங்க அதுக்கான நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தசாபுத்தி காலங்கள்ல மிகப்பெரிய பாதிப்புல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். சரிங்களா? நல்ல விஷயம் தானே. அப்போ இந்த சூரியனும் ராகும் யாருடைய சாரத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோங்க. இப்போ இந்த மீன ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கும். சரிங்களா? பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அப்போ இந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 4 4 8. பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதியில 4 பாதங்களும், ரேவதியில 4 பாதங்களும் இதுக்குள்ளதான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த சூரியன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காரு, ராகும் உத்திரட்டாதி நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்காரு அப்படின்னா இந்த 7ஆம் இடம் கடுமையாக கிரகண தோஷம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அப்ப இதனால என்ன நடக்கும்? தொழில் நல்லா போயிட்டு இருக்கும். வேற திசைகள்லாம் வரும்போது நல்லா போகும். இந்த சூரியனுடைய திசையோ ராகு உடைய திசையோ இல்ல ராகு திசையோ சூரியனுடைய புத்தியோ வரும்போது மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். இப்போ ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா திடீர்னு பாருங்க அப்படி டவுன் ஆகி கடன் ஆகி அவங்க அந்த கடன்ல இருந்து மீள முடியாம ரொம்ப அவங்க மன ரீதியா உடல் ரீதியா கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படிலாம் பார்க்கும்போது இந்த கிரகண தோஷம் இருக்கா அப்படிங்கிற ஒரு முறை நீங்க பார்த்துக்கிறீங்க. சரி, இதே இடத்துல சந்திரனும் இங்க இருக்காருங்க. இப்படி இப்போ மீன ராசியாவே ஒருத்தருக்கு அமைஞ்சு போச்சு. நம்ம சந்திரனையும் உள்ள கொண்டு வர்றோம். இங்க ராகு இல்லை அப்படின்னா பிளஸ் கேது யார் இருந்தாலும் சரிங்க. ஏன்னா ராகு இருக்கும் போது 7ஆம் இடத்துல கேது இருந்துருவார். இங்க ராகு இருக்கும்போது இங்க கேது இருந்தாலும் இங்க ராகு இருப்பார். இப்படிதான் ஆப்போசிட்லாம் இருக்கும். அந்த ராகு கேது மட்டும் ஒரே நேர்கோட்டில் தான் இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி சந்திரனோட ராகோ எந்த கட்டத்தில் இருந்தாலும் பரவாயில்லைங்க. சந்திரனோட ராகு இல்ல சூரியனோட ராகு கேது சம்பந்தப்பட்டிருந்தால் இது கிரகண தோஷம். இது சிறு வயசுல வரும்போது தாய் தந்தைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும், உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கும். தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மனக்கோளாறு. சந்திரனோட சேர்ந்து வச்சுங்களேன், மனக்கோளாறு. நம்ம ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி எப்பயுமே நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். ஒரு தெளிவு இருக்காது, ஒரு நம்பிக்கை இருக்காது, ஒரு குழப்பவாதியா இருக்கும். அது கேது கூட இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு உடல்ல உபதை ஏதாவது ஒன்று நம்மளை தொத்திக்கிறோம். உடல் அவஸ்தைகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி உங்க ஜாதகத்துல இருக்கும் பட்சத்தில் நீங்க செய்ய வேண்டியது, உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து பாருங்க. இதே போல இப்படி போட்டிருக்கோம். சூரியன் சா இந்து போட்டிருக்கோம், ராகு ராகு கேது கேது போட்டிருக்கோம். இந்த ராகு கேதுவோடு சந்திரன் சேர்ந்திருந்தாலும், சந்திரனோட ராகு கேது, இப்போ உதாரணம் இங்கே ஒரு கட்டத்தில் போடுறேன். இப்படி சந்திரன் போட்டு ராகு இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு கட்டத்தில் அந்த கட்டத்தில் இல்லை அப்படின்னா இங்க பாருங்க, சந்திரனோடு பக்கத்துல கேது போட்டிருந்தாலும் சரிங்க.
இது கிரகண தோஷம். இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு பார்த்தோம் இல்லையா, சூரியனோட ராகு கேது அதே போல தனிச்சு போற மாதிரி. இப்போ ஒரு சூரியன் வந்து ஒரு ராசியில இருக்காரு, அங்க வந்து கேது இருக்காரு, இது கிரகண தோஷம். அதே போல இன்னும் வேற கட்டத்துல சூரியன் இருக்காரு இல்ல ராகு இருக்காரு, யாருக்காவது இப்படி எந்த கட்டத்துல இருந்தாலும் சரி சூரியனோட கேதோ இல்ல சூரியனோட ராகோ சந்திரனோட ராகோ இல்ல சந்திரனோட கேதோ இருந்தால் நீங்க செய்ய வேண்டியது, அந்த தசா புத்தி முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்க இப்ப பாருங்க, இப்ப சந்திர திசையில கேது வந்துருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய சோதனை, உயிருக்கு உயிர் என்னத்தை சொல்றது, அந்த அளவுக்கு ஒரு கண்ட தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க இது. மிகப்பெரிய இதெல்லாம் கடந்து வந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இது போல எனக்கு சூரிய திசையில கேது புத்தி நடந்துச்சு, எனக்கு சூரியனும் கேதும் ஒன்னா இருந்துச்சு, ஆனா என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து இந்த வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு ரொம்ப பேருக்கு வந்து இந்த நேரங்கள்ல தாங்க சில விபத்துகள் ஏற்படும். சரிங்களா? சில தோஷம், இது வந்து கிரகண தோஷம். அதாவது கிரகணம் பிடிக்குது இல்லையா, எல்லாம் தம்பிச்சு அப்படியே எல்லாமே பவர் இழந்துரும். இந்த நேரங்கள்ல தான் சண்டை சச்சரவுகள் வர்றது, ஜெயிலுக்கு போறது, அவமானப்படுறது, இது வந்து பார்வையை பொறுத்து பலவிதமான பலன்கள்ல வரும். இதே சுக்கிரன் சேர்க்கையில பெண்ணால அவமானப்படுறது, இது செவ்வாயுடைய சேர்க்கை வரும்போது இன்னும் ஒரு பெண்ணை நேசிச்சு அதனால நமக்கு வந்து கெட்ட பேர் ஆறுது, எவ்வளவு விஷயம் இருக்கு. இதே போல வந்து ஆயுள்காரகன் சேர்ந்து இருக்கும் போது கணவனால் மனைவிக்கு சொல்றாங்க இல்லையா துரோகம் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப விஷயம் இருக்குங்க இதுல. அது நீங்க அதுக்கெல்லாம் நீங்க போக வேணாம், ஏன்னா குழப்பிடும். இந்த மாதிரி இருக்கா, நீங்க செய்ய வேண்டியது உங்க குழந்தைக்கு பாத்துக்கிறங்க. ஆஹா இது போல இருக்கு, எப்ப இந்த சூரியன் கேது இந்த மாதிரி திசை எப்ப வரும், ஒரு ஜோதிடத்தை போங்க பாருங்க, சொல்லியே பாருங்க, எனக்கு சந்திரனோட ராகு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு விதமான பிடிங்க, இது ஒரு பிணி மாதிரி, எதையுமே செயல்படுத்த முடியாது. நமக்கு உயிர் இருக்கும், உடல் இருக்கும், ஆனா செயல்பாடே இருக்காது, வேதனையா இருக்கும், தூங்க முடியாது. இந்த தசா புத்தி வரும்போது அந்த கிரகணம் இருந்தாலே ஒரு 40 வயசுக்கு மேலே வேலையை காட்டிடும். இன்னும் ஒரு 40 வயசுக்கு மேலே உழைச்சி நல்ல ஒரு சந்தோஷம் பணங்கன்னா சம்பாரிச்சு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிற நேரத்துல அப்பதாங்க உங்களுக்கு கவலையே வரும், கஷ்டமும் வரும், உடல் உங்களுக்கு இயக்கம் கொடுக்காது. இது போல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கெல்லாம் பரிகார நிவர்த்தியாக அது எப்படி ஏன் அது பரிகாரம் சொல்ல அப்படின்னா, இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசியில் இருக்கும்போது ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, அந்த நட்சத்திரம் கொடுத்த கிரகம் யாரு, அந்த கிரகம் உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து அதற்கான ஆலயங்கள் சென்று வழிபடும் போது உங்களுக்கு சரியான பலன் கிடைக்குங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு அடிக்கடி வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு புதுமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் ஈஸ்வரன் சீதாராமன் ஜோதிடர்.